வெல் 15000 செக்மெண்ட்டில் நீங்கள் இன்றைக்கி ஒரு பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 15000 செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஒரு தாறுமாறான கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னன்றதை நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. எஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக்கோவோட M3 Pro தான். அது வந்து நம்ம போக்கோ M3 Proவோட 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ உங்களுக்கு இங்கே நல்ல ஒரு கேமிங் ப்ராசஸரை எடுத்துகிட்டு வரது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5G கேப்பபிளான ஒரு ப்ராசஸரை இங்கே எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு குயிக் டேர்ம் ரிவ்யூ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வாங்கலாமா வேணாமா அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ன்ற ஆப்ஷன் போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நண்பா அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே நம்ம டிஸ்பிளேலேருந்து பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 50% கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, 50% கொஞ்சம் ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். பிகாஸ் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பொறுத்தவரை IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் இங்கே அதை ஈடுகட்டுற விதமாக உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 400 நிட்ஸ் வரைக்கும் டிப்பிக்கலான பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான ஒரு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ உங்களுக்கு 83.7% இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் போகலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ப்ராசஸர் தான் கைஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெருசாக பேசப்படுறதுக்கான காரணமே இங்கே இருக்கிற ப்ராசஸர் தான். பிகாஸ் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,999 செக்மெண்ட்டில் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 14,000 ருபீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ப்ரைஸில் ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸோட ஒரு ப்ராசஸரை எடுத்து வந்திருக்காங்க தான் சொல்லும். ஸோ அது என்ன ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 700 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸர் உங்களுக்கு 7nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிபிளி இங்கே உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7nm டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்கன்றதுனால பேட்டரி கன்சப்ஷன் உங்களுக்கு இங்கே அதிகமாக இருக்காது. ஸோ இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இங்கே பேட்டரி கன்சப்ஷன்றது அதிகமாக இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே டு டே யூசேஜ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 2 days வரைக்கும் பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம இங்கே இருக்கிற GPU பற்றி பார்க்கலாம். GPU பொறுத்தவரை உங்களுக்கு இங்கே மாலி G57 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான GPU கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லும். மீடியாடெக்கை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராசஸர் நல்லா பண்ணலனாலும் GPU ரொம்பவே தாறுமாறாக பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த GPU மூலயமா உங்களுக்கு எந்த வித இன்டென்ஸான கேம்ஸாக இருந்தாலும் ஈஸியாகவே ரன் பண்ணிக்க முடியும். ஸோ PUBG தான் இருக்கிறதுலே மேக்ஸிமமாக ஒரு இன்டென்ஸான கேம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெவியான கேமை கூட உங்களால் இந்த சிப்செட் மூலயமா ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு PUBG 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கீழே அப்டேட் பண்ணுற கமெண்ட் செக்ஷன் மூலயமா ஸோ பின் பண்ணி உங்களுக்கு PUBG 40 FPS சப்போர்ட் ஆகுதா இல்லை 60 FPS சப்போர்ட் ஆகுதா அப்படின்றத உங்களுக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்ததாக கேமரா செக்ஷன். ஸோ ரொம்பவே இம்ப்ரெசிவ்னு சொல்ல மாட்டேன், ரொம்பவே டீக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து கேமராஸ் பற்றி இங்கே பேசணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரைமரி 48 மெகாபிக்சலுக்கான ஒரு வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் கணக்கு காமிக்கிறதுக்காக கொடுக்கறதுக்கான 2 மெகாபிக்சல் கேமராஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோ 2 மெகாபிக்சல் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பிராண்ட்ஸும் இது பண்ணுறது தான். அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு வீடியோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 1080p at 30 FPS வரைக்கும் உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம செல்ஃபிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபீச்சர்ஸ் நம்ம அங்கே ப்ரைமரி கேமராவில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு 1080p at 30 FPS வரைக்கும் உங்களால் ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் லவுட் ஸ்பீக்கர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ டைப் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஸோ தெரிஞ்சதுன்னா அதையும் கன்ஃபார்மாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்ததான் நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ
ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரையில் உங்களுக்கு சைட் மவுண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த 2020 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பேக் சைட் கொடுக்கறதில்ல. ஸோ சைட் மவுண்டடாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் தான் சொல்லணும். பிகாஸ் ரொம்பவே லுக்கான ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது சைட் மவுண்டடாக கொடுக்கறதுனால. ஸோ எத்தனை நாள் தான் பின்னாடி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து வச்சு எடுக்கிறது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ அதனால தான் சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேட்ரிஸ் நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் இங்கே உங்களுக்கு 5000 mAhக்கான ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் ரொம்பவே இம்ப்ரெசிவ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ பேட்ரி அண்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் உங்களுக்கு ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்க. 5000 mAhன்றது கண்டிப்பாக ஒரு டே டு டே யூசேஜுக்கு ஒரு 1.5 நாளாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை 1.5 நாள் to 2 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இன்டென்ஸான கேமர்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமர்ஸ்க்காக தான் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ பாசிபிளி உங்களால் இங்கே உங்களுக்கு 6 to 7 hours பேக்கப் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே இந்த 5000 mAh பேட்டரியில் நீங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுவே பெருசுன்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 18 watts கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 18 watts ரொம்பவே இம்ப்ரெசிவ்னா சொல்ல மாட்டேன். இன்றைக்கி ஒரு சில பிரான்ச்லாம் 120 watts 130 wattsன்னு போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே என்னடானா 18 watts கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மிலாம் இன்றைக்கி 65 watt சார்ஜரை 15000 செக்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பட் 18 wattsன்றது ரொம்பவே ஆவரேஜ்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ பட் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததாக கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கலர்ஸ் பொறுத்த வரையில் உங்களுக்கு இங்கே 3 கலர் வேரியண்ட் எடுத்து வந்திருக்காங்க. ப்ரைமரி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோ எல்லோ கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் பிளாக் கொடுத்துருக்காங்க. கூல் ப்ளூ இந்த மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் இம்ப்ரெசிவான கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்கோவோட எல்லோ தான் கைஸ். ஸோ போக்கோ பொறுத்த வரையில் அந்த எல்லோ பிராண்டிங்கிறது ரொம்பவே இம்ப்ரெசிவாக பண்ணுவாங்க. ஸோ அந்த எல்லோன்றது பேட்டன் ரைட்ஸ் போட்டு வாங்கின மாதிரி அவங்களுக்கான கலர் மாதிரியே சொல்லலாம். பிகாஸ் அவங்க கொண்டு வர ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அந்த எல்லோ கலருன்றது எசென்ஷியலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவான கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ எல்லோ தான். அண்ட் மற்றபடி பவர் பிளாக் இந்த கூல் ப்ளூ வந்து எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேமராஸில் இருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. புது டிசைன் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் கார்னர் டெக்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டர் கோட்டிங் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் ரொம்பவே யூனிக்காக இருக்குது கைஸ். ஸோ புதுசாக எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கே டிசைன் ரொம்பவே புதுசாக இருக்குது. ஸோ கையில் வச்சுருக்கவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ஸ்மார்ட் ஃபோன்றதை கெஸ் பண்ணுறதுக்கே ஒரு சில நேரம் ஆகும்னு சொல்லலாம். பிகாஸ் அந்தளவுக்கு டிசைன் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அண்ட் பேட்டர்ன்ஸ் டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஓவராலாக கலர்ஸ் பற்றி பார்க்கணுன்னா இவ்வளோ தான். அடுத்ததான் நம்ம இந்த ஃபோனோட பில்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பில்ட் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே உங்களுக்கு பில்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பொறுத்தவரை கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக டிசைன் நல்லா கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இங்கே பிளாஸ்டிக் பேக்குன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ கிளாஸ் பேக் பார்க்குறதுக்கு ரொம்பவே கிளாஸியாக இருக்கும். பட் இங்கே உங்களுக்கு அந்த கிளாஸ் பேக் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து வலிக்கிட்டு போகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு ஃபோன் கீழே அதிகம் ட்ராப் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் நிறையா இருக்குது. பட் பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு அப்படி கிடையாது கைஸ். ஸோ கைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கிரிப்பியராக இருக்கும் உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் பேக்குன்றது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பில்ட் வந்து ரொம்பவே தர மொக்கையாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்தவரை எல்லாம் விக்டர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ ஆவரேஜாக 15,000 rupees செக்மெண்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட ஒரு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வராங்க. பட் இங்கே டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எனிவேஸ் இங்கே உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏன் வாங்கலாம் ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏன் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேமராக இருந்தால் மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும்னு தயவு செஞ்சு நினச்சி கூட பார்த்துறாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கள் வந்துட்டு தியாகம் பண்ணிடலாம் தான் சொல்லுவேன். பிகாஸ் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப மொக்கையாக பண்ணியிருக்காங்க கைஸ். நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இல்லைனா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தாறுமாறான ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ற ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. பிகாஸ் நாளைக்கு நம்ம சேனலில் 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இருக்கிற டாப் 10 பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அப்படின்றத நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. ஸோ அகைன் மறுபடியும் நம்ம டாபிக்குள்ளார வருவோம். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமிங் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளேவாக இருக்கட்டும் இன்றைக்கெலாம் 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் நம்ம
எம்ஐ பார்த்தீங்கன்னா AMOLED எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே 15,000 செக்மெண்ட்டில் அடைக்கிறாங்க. அண்ட் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், கிளாசி பேக் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 15,000 செக்மெண்ட்டில். பட் இங்கே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 5G சிப் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியுது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு. ஸோ ஓவராலாக டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்தவரை டிசைன் அண்ட் பில்ட் ரொம்பவே மொக்கையாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. பட் பில்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பிகாஸ் பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்ரி அண்ட் சார்ஜரும் ரொம்பவே இம்ப்ரெசிவ்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி 6000 mAh 7000 mAhக்கு மூவ் ஆகிட்டாங்க. பட் இவங்க இன்னும் 5000 தான் இருக்காங்க. ஸோ பேட்ரி 5000 இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே உங்களுக்கு 18 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ இங்கே உங்களால் ஒரு சிம் அப்படி இல்லைனா ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா உங்களால் தாராளமாக 2 சிம் மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே உங்களுக்கு டெடிக்கேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட் வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு 2 சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ஒரு சிம், அப்படி இல்லைனா ஒரு மெமரி கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்ததாக கேமராஸ் பொறுத்தவரையிலும் ரொம்ப ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் ப்ரைமரி 48 தான். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இன்றைக்கி 64 மெகாபிக்சல் கேமராஸ்லாம் வந்துருச்சு. ஸோ சோனி சென்சாரோடு எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிஸ் பொறுத்த வரையில் மேக்ஸிமம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 20 மெகாபிக்சல் வரைக்கும் கேமராஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பட் இங்கே உங்களுக்கு 8 மெகாபிக்சல். அண்ட் வீடியோ ஃபியூச்சர்ஸ் ரொம்பவே மொக்கம் தான் சொல்லுவேன். 1080p 30 FPS வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இருக்க மற்ற சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் உங்களால் 60 FPS வரைக்குமே ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியுது. அதனால் நீங்கள் கேமிங்னா மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்றும் இம்ப்ரெசிவாக கொடுக்கல. பிகாஸ் இங்கே உங்களுக்கு ப்ராசஸரோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போயிட்டுருக்கு, அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஆண்ட்ராய்டுலாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் போயிட்டுருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ Geekbench எந்த அளவுக்கு இருக்குன்றது இப்போ வரைக்கும் டெஸ்ட் பண்ணல. மேக்ஸிமம் அதை டெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ Geekbench எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம இந்த ப்ராசஸர் எப்படி இருக்குன்றதை பற்றி சொல்லலாம். ஸோ உண்மையிலுமே ஒரு நல்ல ப்ராசஸர் தான் கைஸ். பெஞ்ச்மார்க்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்கோர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஆப்வியஸாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஒரு கேமராக இருந்தால் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை மட்டும் ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. ஸோ நண்பா, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இட்ஸ் டெக்ஸ் யுவர் சைனிங் ஆஃப். பாய்.